கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதை தாண்டி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஆர்டிகலுமே ரொம்ப ஒரு சின்ன விஷயங்கள் தான் இதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ரொம்ப எலாபரேட்டாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்அப்போஸ்டு எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அன்அப்போஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அன்அப்போஸ்டு எலெக்ஷன்ஸ், அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஐடியாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தில் சூரத் அப்படிங்கிற அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் வந்து யாரும் அவரை எதிர்த்து போட்டியிடாமல் அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த ஒரு லோக்சபா எலெக்ஷனோட முதல் வெற்றியாளராக அவர் தான் இருந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் தலால் அப்படின்னு சொல்கிறோம். சூரத் தொகுதியில் அன்அப்போஸ்டாக வின் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இந்த முகேஷ் தலால் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் மக்களவை தேர்தலில் லோக்சபா எலெக்ஷன்ஸில் அன்அப்போஸ்டாக வின் பண்ணக்கூடிய 35வது நபராக வந்து இருக்கார், ஓகேங்களா? இது வரைக்கும் 35 பேர் லோக்சபா எலெக்ஷனில் அன்அப்போஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த வகையில் சமீபத்தில் இன்னொரு மாநிலத்தில் அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம்ல நமக்கு மக்களவை தேர்தலோட சேர்த்து மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலும் நடக்கும். அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம்ல. அதில் அருணாச்சல் பிரதேஷ் எலெக்ஷன்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகளுக்கு அன்அப்போஸ்டா ஒரு 10 பேர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. இன்னும் எலெக்ஷனே நடக்க ஆரம்பிக்கல, ஆனால் நாமினேஷன் ஃபைல் பண்ணப்பே 10 பேர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து நமக்கு அன்அப்போஸ்டா வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப இந்த அன்அப்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிற கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேர்தல்கள் ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு, அந்த மாதிரி பல வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வாங்க, ஓகேவா? ஸோ இருந்தாலும் அந்த வேட்பு மனுக்களை வாங்கக்கூடிய அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா வேட்பு மனுக்களை வந்து பரிசீலனை பண்ணி பார்ப்பாரு, செக் பண்ணி பார்ப்பாங்க எல்லா கிளைம்ஸும் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படி நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படும், ஓகேங்களா? ஒரு சில வேட்பு மனுக்களை வந்து திரும்ப வாங்கிக்குவாங்க, வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்களே திரும்ப வாங்கிக்குவாங்க, வாபஸ் பெற்றுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில வேட்பு மனுக்களை வந்து நிராகரிக்கப்பட்டுட்டாலும் ஒரு சில வேட்பு மனுக்கள் திரும்ப பெறப்பட்டதாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அன்அப்போஸ்டா ஒரு கேண்டிடேட் வராரு, அவரை தேர்தல் ஆணையம் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அப்போ தேர்தல் நடக்காமையே ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? ஆனா நமக்கு தேர்தல் நடைமுறைகள்ல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒவ்வொரு கட்சி சேர்ந்த வேட்பாளர்கள் பேரும் இருக்கு. கடைசியா அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு இல்லையா? நன் ஆஃப் தி எபவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு வாக்காளராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 வேட்பாளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு வேட்பாளர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கனால அவரோட வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. மீதி 3 பேர்த்தோட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்காரு, அவரை நீங்கள் அன்அப்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு வேட்பாளர் இருக்காரு, இன்னொரு ஆப்ஷனாக எனக்கு நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் அந்த வேட்பாளருக்கு போடுவேன், இல்லாட்டி நான் நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கூட போடுவேன். ஸோ என்னோட நோட்டாவை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு உரிமை அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனால பாதிக்கப்படுது அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்லிருப்பாங்க. சோ அன்அப்போஸ்ட் நீங்க எப்படி சொல்லலாம், அத நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. நாங்க நோட்டாவுக்கு கூட ஓட்டு போட்டிருப்போம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நோட்டாவுக்கே போட்டுட்டாங்க, அந்த வேட்பாளர் பிடிக்காம நோட்டாவுக்கே போட்டுட்டாலுமே அப்ப அந்த ஒரு கேண்டிடேட் அன்அப்போஸ்டா வின் பண்ணிட்டாங்கன்றத நீங்க சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சோ இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து நமக்கு தெரியும் நோட்டால ஓட் போட்டாலும் அதுல பெரிய டெமோக்ராட்டிக் சேஞ்சஸ் எதுவும் நடக்காது, அது சும்மா போடுற மாதிரி தான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த நடைமுறை தான் இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா அது மாறும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அன்அப்போஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல ஒரு வேட்பாளர் அன்அப்போஸ்டா வின் பண்ணிட்டாரு, ஆனா அவருக்கு ஒரு ஓட்டு கூட அவர் மேல சாதகமா விழுகல, பாதகமாகவும் விழுகல, ஓகேங்களா? சிம்பிளி அவர் எதிர்த்து யாரும் போட்டியிடாத ஒரு காரணத்தினால அவரை வந்து அன்அப்போஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அன்அப்போஸ்ட் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் சொல்லி வேட்பு மனுக்கள்ல ஒரு சில தவறான விஷயங்களை போட்டிருப்பாங்க, என்டர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்அப்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம், மறுபடியும் வேட்பு மனுக்களை பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். நமக்கே சர்டிபிகேட்லாம் தப்பா அப்லோட் பண்ணிட்டா சர்டிபிகேட் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்ல இருந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்கலாம். சோ தட் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இன்ஸ்டில் ஆகும்,
ஓகேங்களா. ஸோ வேற என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு நம்மளோட வேட்பாளர்கள் ஓகேங்களா. ஸோ நான் ஒரு ஓட்டு கூட போடாம என்னைய ரெப்ரசென்ட் பண்ணி அங்க ஒருத்தர் இருக்காரு, என் தொகுதியில் இருக்கக்கூடிய யாருமே ஓட் போடாம எங்களையே ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் இருக்காரு, அது எப்படி டெமோக்ராட்டிக் ப்ராசஸா ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்ப நமக்கு தெரியும், முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அந்த வேட்பாளர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. 2 பட்டனை மட்டும் வைங்க. ஸோ நம்ம தேர்தல் நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கறத சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 5 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அதுல யாரு அதிகமான வாக்குகளை எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி அன்அப்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறப்போ நம்ம ஒண்ணு என்ன பண்ணலாம், அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கறத கொடுக்கலாம். சோ தட் நிறைய வேட்பாளர்கள் உள்ள வந்து ஒரு எலெக்ஷன், ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கறது நடக்கும். அப்படி இல்லாட்டி வேற என்ன பண்ணலாம்னா, ஓகே அந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் விண்டோ கொடுத்தோம்னா அப்புறம் எல்லா தொகுதியிலையும் கரெக்ஷன் விண்டோ கேட்டு நிறைய வேட்பாளர்கள் வழக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த அன்அப்போஸ்ட் கேண்டிடேட் பிளஸ் நோட்டா, இந்த நோட்டா அமைப்பு இருக்கு ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாதான் ஒரு அன்அப்போஸ்ட் கேண்டிடேட் வந்து எலெக்டடா நாங்க எடுத்துக்க முடியும். அவர் அன்அப்போஸ்ட் தான், அவர் எதிர்த்து யாரும் போட்டியிடல, ஆனா அவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாதான் அவர்னால எலெக்ஷன்ல ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். அவர் அப்பதான் அந்த மக்களை வந்து இந்த மக்களோட உண்மையான பிரதிநிதியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா. இதுல இருந்து நம்ம இதை படிக்கிறப்ப நம்மளும் நிறைய விஷயங்களை டிரைவ் பண்ணலாம், இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த அன்அப்போஸ்ட் அப்படிங்கிற விஷயம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளை பத்தி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் தான் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருந்துச்சு, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐடியாஸ்லாம் நம்ம பொது வெளியில கிடைக்காது, இந்த மாதிரி படிக்கிறப்பதான் நமக்கு இந்த ஒரு ஐடியாஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இது ஒன்று தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.